மனுஷனுக்கு மனுஷனே உதவி செய்யறதுக்கு யோசிக்க கூடிய இந்த காலத்துல ஆதரவற்ற நிலையில ரோட்ல இறந்த நிலையில இருக்கும் உடல்களை தானே பொறுப்பேற்று நல்லடக்கம் செய்யக்கூடியவர் தான் ஹுசைன் ரசாக். Hussein Rashad Janaza Foundation President, Social Service for All Communities Founder, Executive President. நான் இதை ஸ்டார்ட் பண்ணினேன் 1974. ஜனாசா சர்வீஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணினேன். கொரோனா காலத்துல ஹுசைன் ரசாக் ஹுசைன் போல்ட் அப்படின்ற பேர்ல அதிகமாக பேசப்பட்டவர். இப்ப எனக்கு 70 years ஆகுது. நான் பெருசாவினா இந்த மாதிரி வேலைகள் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ என்னோட அப்பாவும் இதே மாதிரி வேலை சறுக்கி வேலை மிச்சம் செஞ்சாங்க அந்த காலத்துல. இனி அதை பார்த்து தான் நான் இந்த மாதிரி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 20,000 மையம் கொண்டு போய் கொடுக்குறேன். அவருக்கும் அதுல மிச்சம் 70% to 75% கொண்டு போயிருக்கேன். முஸ்லீம் இல்லாத ஆட்கள், சிங்களம், தமிழ், கிறிஸ்டியன். பிரசிடென்ட் அட்வைசரன் நான் வேலை பார்க்குறேன். அங்கே ஸ்கூல் புக்ஸ் அது நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் கொடுக்குறோம், ஸ்கூல் பேக் கொடுக்குறோம். எங்கள் டீமில் கிட்டத்தட்ட 9 பேர் 12 பேர் இருந்தோம். இப்போ 10 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்களோட ஒத்துழைச்சு எங்களுக்கு நல்ல பூர்ண ஆதரவு தாராங்க. இறந்த உடல்களை நல்லடக்கம் செய்யறதுக்காக இவர் பயன்படுத்தக்கூடிய இந்த வேனுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டரியை இவர் சொல்றாரு. ஜப்பான்ல 8 வருஷம் இருந்தேன். ஸ்ரீலங்காவுக்கு வரப்போது அந்த ஃபாகோ வேன் அது இப்போ 92 எடுத்து இப்போ 32 வருஷமா நான் பாவிக்கிறேன். 32 வருஷம் அதுலேயும் ஆயிரக்கணக்கு மையம் எடுத்திருக்கிறேன். இப்போ அந்த வேனை எனக்கு மாத்திரத்துக்கு புரியவில்லை. எத்தனையோ பேர் ஆம்புலன்ஸ் ஆஃபர் பண்ணினாங்க, நான் எடுக்கல. என்கிட்ட அது லக்கி வேன் உண்டு. நாங்கள் இதில் ஜனாசா ஃபவுண்டேஷன் சின்னத்துக்கு பிணங்களோ நோயாளிகளோ மற்றும் எடுக்கிறதெல்லாம் எங்களோட சேவை. நாங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறோம். நாங்கள் கொரோனா டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு டைம் 3 மாசம் கர்ஃபியூ போட்டாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பெட்டி கொடுத்து இப்ப நான் ஒரு 1500 பெட்டி மட்டும் கொடுத்தேன் கொரோனா டைம்ல. இப்ப இன்னமும் அந்த பெட்டி கொடுக்குறேன் இல்லாத ஆட்களுக்கு. இந்த பெட்ஸ் கொடுக்குறோம். அந்த பெட் பிச்சைக்காரங்க ரோட்ல படுக்கிறனாலே சில பொம்பளைகள் பஸ் ஓட்டுல அந்த மாதிரி படுக்க போகல அவங்களுக்கு இந்த பெட் கொடுக்கும். இவருடைய இந்த சேவை உங்கள யாருக்காவது எப்பயாவது தேவைப்படலாம். இறந்த உடல்களை அடக்கம் செய்யறது மட்டுமே இல்லாம மனநோயால பாதிக்கப்பட்டு ரோட்ல சுத்தி திரியறவங்களை கண்டுபிடிச்சு உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. ரோட்ல யாராச்சும் இறந்து கிடந்தா கூட அதை பார்த்தும் பார்க்காம கடந்து போகக்கூடிய இந்த காலத்துல போற்ற தகுந்த ஒரு மனிதாபிமானமிக்க செயலை இந்த முதியவர் செய்துட்டு இருக்காரு.